துளசி என்னுடைய பள்ளி தோழன். தெலுங்கு தாய்மொழி ஆயினும் என்னுடைய தமிழ் மீடியத்தில் படித்து வந்தான். அவனுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகம். படிப்பில் நாட்டமில்லை. புத்தகங்களை தொடவே மாட்டான். காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுப்பான். இறுதி தேர்வில் மட்டும் உரு போட்டு திக்குமுக்காடி பாஸாக தேவைப்படும் மதிப்பெண்களை பெற்று அடுத்த வகுப்பிற்கு வந்து விடுவான். கணக்கு பாடத்தில் மட்டும் சூரப்புலி. துளசியின் நண்பர்கள் வட்டம் பெரிது. பள்ளிக்கூட நண்பர்கள் மட்டுமல்லாமல் ஏரியாவில் வசிக்கும் சிறுவர்களும் அவனுடன் சுற்றுவார்கள். எல்லோருடனும் சிரித்து பேசி பழகுவான். எங்கள் பள்ளி நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவான். ஏரியா சிறுவர்களுடன் கால்பந்து, ஏழுக்கல், கபடி விளையாடுவான். நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முதல் ஆளாக உதவிக்கு வந்து நிற்பான். களத்தில் இறங்கி சண்டையிட்டு காயம் படவும் தயங்க மாட்டான். கோவில் உற்சவம், பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, வருட பிறப்பு சமயங்களில் நண்பர்களை சேர்த்து கொண்டு உண்டியல் குலுக்கி பணம் சேர்ப்பது, பந்தல் அலங்காரங்கள் செய்து விழாக்கள் கொண்டாடுவது, அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவது, வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பது என்று அனைத்து விசேஷங்களிலும் ஏரியா பெரியவர்களுடன் உழைத்து சேர்ந்து உழைப்பான். அந்த ஏரியாவில் துளசி மிகவும் பிரபலம். ஏதாவது நண்பர்களை சேர்த்து கொண்டு விளையாட்டு மைதானத்திலும் ஏரியா முழுதும் சைக்கிள்களில் சுற்றியும் பொழுதை கழிப்பதால் சிறுவர்களுக்கு அவன் ஹீரோ. ஆனால் பெற்றோர்களுக்கு அவன் தலைவலி. மற்ற சிறுவர்களின் பெற்றோர்கள் அடிக்கடி துளசியின் பெற்றோரிடம் வந்து தங்கள் பிள்ளைகளை துளசி கெடுப்பதாக குறை கூறி அவனை கண்டித்து வைக்க சொல்லி போவது வழக்கம். துளசியின் அம்மா மிகவும் அன்பானவர். அவனுடைய அப்பா மிகவும் கோபக்காரர். ஒரு துணிக்கடையில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தார். துளசி படிக்காமல் வீட்டில் தாங்காமல் தெரு சிறுவர்களுடன் ஊர் சுற்றி கொண்டிருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. எப்போதும் திட்டுவதும் அடிப்பதுமாக இருப்பார். அவர்கள் வாடகைக்கு இருந்த வீட்டின் இன்னொரு பகுதியில் என் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வசித்து வந்தார்கள். துளசியின் பெற்றோரும் என் பெரியம்மா குடும்பமும் சிநேக பாவத்துடன் பழகி வந்தார்கள். ஏனோ என் பெரியம்மாவிற்கு துளசியை பிடிக்காது. வீட்டில் அவன் அம்மாவிற்கு உதவியாக இல்லாமல் வீதியில் திரிந்து ஊர்வம்பை விலைக்கு வாங்கி வருகிறான். அதனால் வீட்டின் அமைதி கெடுகிறது என்ற எண்ணம் போலும். நான் 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை என் பெரியம்மா வீட்டிற்கு செல்வேன். நான் நன்றாக படிப்பதால் என்னை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். துளசியின் அம்மாவிடம் என்னை பற்றி உயர்வாக பேசி பெருமை அடித்துக் கொள்வது என் பெரியம்மாவின் வழக்கம். சில சமயங்களில் துளசியின் அப்பா அவர்கள் வீட்டில் இருந்ததால் என் பெரியம்மா வேண்டுமென்றே சமீபத்தில் நடந்து ஏறிய தேர்வில் நான் வாங்கிய மதிப்பெண்களை கேட்பார். ஒவ்வொரு பாடத்திலும் நான் வாங்கிய சிறந்த மதிப்பெண்களை சொல்ல சொல்ல துளசியின் அப்பா அவனுடைய மதிப்பெண்களை கேட்பார். தயங்கியபடியே அவன் வாங்கிய குறைந்த மதிப்பெண்களை சொல்லும் போது, அவனை பாருடா, அவனும் வகுப்பு தானே படிக்கிறான். அவன் 80-90 வாங்கும்போது நீ மட்டும் ஏண்டா 25-30 வாங்குற? உன் வயிற்றுக்கு சோறு தானே திங்குற என்று துளசியை திட்டிவிட்டு தலையில் அடித்துக் கொள்வார். என் பெரியம்மா என்னை பெருமையாக பார்ப்பார்கள். துளசியின் அம்மா, நீ அவனுக்கு தெரியாததை சொல்லிக் கொடுடா என்று என்னை வேண்டுவார். நான் சரி என்று தலையாட்டுவேன். எதையும் கண்டு கொள்ளாமல் துளசி என்ன, வாடா விளையாடலாம் என்று வெளியில் அழைத்துச் செல்வான். இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும். முதலில் எனக்கு இது உள்ளூர பெருமையாக தான் இருந்தது. சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் என் தேர்வு தாள்களை என் பெரியம்மாவிடம் காட்டிக் கொண்டிருந்தேன். வெளியிலிருந்து வந்த துளசியின் அப்பா என் தேர்வு தாள்களை வாங்கி பார்த்தார். நான் 95 மதிப்பெண் வாங்கிய ஒரு பாடத்தில் துளசி 20 வாங்கி இருந்தான் என்பதை அறிந்ததும் அவர் அவன் கன்னத்தில் பலார் என்று அறிந்தார். அதிர்ச்சியில் என்னை தலை சுற்றி கொண்டது. மீண்டும் அவனை அறைய ஓங்கிய அவர் கையை துளசியின் அம்மா பிடித்து கொண்டார். சீ, வெக்கமா இல்ல? இவங்கிட்ட வாங்கி குடிடா, அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இப்படியே சுத்திக்கிட்டு நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு என்று கோபமாக கத்தினார். கண்கள் சிவந்து கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டான் துளசி. அவனுடைய அம்மா என்னை வருத்தமாக பார்த்தார். நல்ல மதிப்பெண் வாங்கினேன் என்ற இருமார்ப்பு. என் நண்பன் வெறித்தனமாக அடிவாங்க காரணமாயிற்றே என்று வருந்தினேன். சாரிடா துளசி என்று அவன் தோளில் கை வைத்தேன். போடா என்றபடி என் கையை விலக்கிவிட்டு அவன் வெளியில் சென்று விட்டான். அதன் பிறகு என்னுடன் அவன் பேசி பழகுவது குறைந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் பெரியம்மா வீட்டிற்கு போவதை குறைத்து கொண்டேன். போனாலும் என் மதிப்பெண்களை பற்றி கேட்கும் போது வேண்டுமென்றே குறைவாக சொன்னேன். ஏண்டா, முன்பெல்லாம் 80-90 மார்க் வாங்குறவன் இப்போ 50-60 வாங்குற என்று பெரியம்மா கேட்டதற்கு, பெரிய வகுப்பாச்சே பெரியம்மா, பாடமெல்லாம் கஷ்டமா இருக்கு என்று கண்களை தாழ்த்தி கொண்டு போய் சொன்னேன். நன்றாக மதிப்பெண் பெற்று
தேர்வு தாள்களையும் அவர்களுக்கு காண்பிப்பதை நிறுத்தி கொண்டேன். துளசியின் அம்மா என்னை அமைதியாக பார்த்து சிரிப்பார். வருடங்கள் ஓடிவிட்டது. பள்ளி இறுதி ஆண்டு தேர்வில் நான் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேறினேன். துளசி கணக்கு பாடம் தவிர மற்ற பாடங்களில் தேரவில்லை. நான் ரசாயனத்தில் இளங்கலை பட்டம் படிக்க கல்லூரியில் சேர்ந்தேன். துளசி மீண்டும் பள்ளி இறுதி ஆண்டு தேர்வு எழுத ஒரு டுட்டோரியல் கல்லூரியில் சேர்ந்ததாக அறிந்தேன். இளங்கலை முடித்து முதுகலையில் பயோ கெமிஸ்ட்ரி படித்து தேறிய பின் உணவு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறையில் முனைவர் படிப்பிற்கு உதவித்தொகையுடன் பாரிஸ் நகர பல்கலைக்கழகத்தில் எனக்கு இடம் கிடைத்தது. எனக்கு சென்ற ஆராய்ச்சி படிப்பின் முடிவில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள மிகப்பெரிய பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் லாக்டோவில் நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக வேலைக்கு சேர்ந்தேன். பன்னாட்டு நிறுவனத்தின் வேலையும் பாரிஸ் நகர வேகமான வாழ்க்கை முறையும் அவசர கதியில் வருடங்கள் விளங்கின. 15 வருடங்களில் படிப்படியாக வளர்ந்து அந்த நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப நிர்வாகியாக பதவி வகிக்கிறேன். எனக்கு திருமணமாகி 12 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்னைக்கு வந்து பெற்றோரை பார்த்துவிட்டு வருவேன். 40 வயதை எட்டுகிறேன். பெற்றோர்களுக்கு வயதாகி விட்டதால் என்னை இந்தியாவிற்கு திரும்ப வந்துவிடும்படி வேண்டுகிறார்கள். டீனேஜை துவங்கும் நிலையில் இருக்கும் மகள்களுக்கு பாரிஸ் வாழ்க்கை உகந்ததல்ல. அவளை இந்தியாவில் என் பெற்றோர்களுடன் தங்கி படிக்க வைக்க வேண்டும் என தோன்றியது. அல்லது நானே இந்தியாவில் வேறு வேலை தேடிக் கொள்ளலாமா என்று கூட எண்ணினேன். இது குறித்து ஒரு முறை அலுவலக விருந்தின் போது எங்கள் நிறுவன தலைவரிடம் இந்தியாவிற்கு திரும்ப என்னும் விருப்பத்தை சூசகமாக தெரிவித்தேன். சரியாக அந்த சமயத்தில் எங்கள் நிறுவனம் வளர்ந்து வரும் இந்தியாவில் முதலீடு செய்ய வியாபாரத்தை பெருக்க திட்டமிட்டது. விரைவில் இந்தியாவில் தொழில் துவங்க ஏதுவாக ஏற்கனவே இந்த துறையில் இருக்கும் தொழிலதிபர்களுடன் கூட்டு சேர்ந்து பங்குதாரராக முடிவெடுத்தார்கள். எங்கள் நிறுவனம் ஈடுபட்டிருக்கும் துறையில் சிறந்த விளங்கும் இந்திய தொழிலதிபர்களை சிலரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுள் எங்கள் கட்டுப்பாட்டுகளுக்கு இணைந்து வர விரும்பும் சிறிய நிறுவனமாகவும் அதே சமயத்தில் வேகமாக வளர வசதி வாய்ப்புகள் கொண்டதுமான ஒரு நிறுவனத்தை அணுக முடிவு செய்தார்கள். அடுத்த 2 மாதங்கள் நான் என் வேலைகளில் மூழ்கி இருந்ததால் எங்கள் நிறுவனத்தின் இந்திய பிரவேச திட்டம் பற்றிய விவரங்கள் என் கவனத்திற்கு வரவில்லை. நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் துறையினர் அந்த திட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளை எங்கள் நிறுவனத்தின் தலைவர் என்னை கைபேசியில் அழைத்து அன்று மாலை தன் வீட்டிற்கு வர சொன்னார். ஒயின் கிளாஸை நிரப்பி கையில் கொடுத்துவிட்டு, இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் பாலாஜி பால் பண்ணையில் நம் நிறுவனம் முதலீடு செய்கிறது. நம் சார்பில் அங்கு ஒரு ஆராய்ச்சி மையத்தை துவங்க வேண்டும். இங்கு சந்தைப்படுத்தி உள்ள பொருட்களை அங்கு தயாரிக்க தொழில்நுட்ப கூடம் அமைக்க வேண்டும். நம் நிலைமை தொழில்நுட்ப நிர்வாகியாக நீங்கள் தான் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் பயணத்திற்கு தயாராகுங்கள் என்றார். நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். முதலில் தனியாக செல்லலாம், குடும்பத்தை அழைத்துக் கொள்வதை பற்றி பிறகு யோசிப்போம் என்று முடிவெடுத்தேன். பாரிஸிலிருந்து சென்னைக்கு பிளைட்டில் எனக்கு டிக்கெட் எடுத்திருந்தார்கள். நாங்கள் முதலீடு செய்யும் இந்த நிறுவனத்தை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு சிடியும் ஒரு ஃபைலையும் கொடுத்திருந்தார்கள். பிளைட்டில் படித்துக் கொள்ளலாம் என்று என் பெட்டியில் வைத்தேன். சென்னை விமான நிலையத்தில் என் பெயர் தாங்கிய பதாகைகளுடன் இந்திய நிறுவனத்தின் ஆட்கள் என்னை சந்தித்து ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்வார்கள். ஹோட்டலில் இந்திய நிறுவனத்தின் சொந்தக்காரரும் மேனேஜிங் டைரக்டருமான மிஸ்டர் தாஸ் என்னை வந்து சந்திப்பார் என்று தெரிவித்திருந்தார்கள். பிளைட் கிளம்பியது. இந்தியாவில் தொடங்கவிருக்கும் ஆராய்ச்சி மையம் மற்றும் தொழில்நுட்பத்துக்கு தேவைப்படும் வசதிகள் இவற்றை பற்றி எண்ணியபடியே டிவியில் படம் பார்த்தேன். பிறகு பிளைட்டில் கொடுத்த பானத்தை அருந்திய பின்பு உணவு உண்டு விட்டு உறங்க போனேன். விமானம் சென்னைக்கு இரவு நேரத்தில் வந்து சேர்ந்தது. புழுக்கமான காரிடோரில் நீளமான வரிசையில் மெதுவாக நகர்ந்து கஸ்டம்ஸ் விஷயங்களை முடித்து கொண்டு என் பெட்டிகளை தள்ளுவண்டியில் வைத்து இழுத்து கொண்டு நான் வெளி வாசலை அடையும் போது, ஹே சவுந்தர் என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தேன். என் பள்ளி தோழன் துளசி முழுவென்று பளிச்சென்று இருந்தான். முன்னால் தொந்தி, பின்னால் வழுக்கை. அவன் பக்கத்தில் என் பெயரையும் எங்கள் நிறுவனத்தின் பெயரையும் தாங்கிய பதாகையுடன் வெள்ளை நிற யூனிஃபார்மில் ஒருவர் நின்றிருந்தார். அவரை என் பெட்டிகளை எடுத்துக்கொள்ள பணித்துவிட்டு, வெல்கம் டு இந்தியா அண்ட் வெல்கம் டு பாலாஜி கம்பெனிஸ் என்றபடி என்னை கட்டிப்பிடித்தான். ஹலோ மிஸ்டர் துளசிதாஸ் என்று சந்தோஷத்துடன் அவன் கைகளை பிடித்து குலுக்கினேன். பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு கணத்தில் என் மனதில் ஊர்வலம் வந்து போயின. அவனுடைய பென்ஸ் காரில் என்னை அழைத்துச் சென்ற போது அவன் வளர்ந்த விதத்தை சுருக்கமாக சொன்னான். எனக்கு ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்தது. டுட்டோரியல் கல்லூரியில் படித்ததும் மேலும் 2 முறை பள்ளி இறுதியாண்டு வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்ததால் அப்பாவின் அடிக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடிப்போய் 4 நாட்கள் எங்கெங்கோ அலைந்து கடைசியில் நெல்லூரில் அவன் சொந்த ஊரான நெல்லூரில்
அவனது தாத்தாவின் வீட்டில் தஞ்சம் அடைந்தானாம். அங்கிருந்தபடியே அவன் பெற்றோருக்கு தகவல் சொல்லிவிட்டு தாத்தாவின் விவசாய வேலைகளை பார்த்து கொண்டு அங்கிருந்த பால் பண்ணை ஒன்றிலும் வேலைக்கு சேர்ந்தானாம். அவன் சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களுடன் நல்ல விதமாக பழகும் தன்மையும் கணக்கு வழக்கில் நேர்மையாகவும் இருப்பதை பார்த்த அந்த பால் பண்ணையின் சொந்தக்காரர் அவனை சொந்த மகனைப் போல பார்த்து, இவனுடைய உழைப்பினால் பண்ணை வேகமாக வளர்ந்ததனால் அவருடைய மகளை இவனுக்கு மனம் முடித்து வைத்து பண்ணையை இவன் பராமரிப்பிலேயே விட்டு கொடுத்துட்டாராம். இவன் நெல்லூரை சுற்றியிருந்த கிராமங்களில் எல்லாம் விவசாயிகளின் குடும்பங்களை ஒன்றிணைத்து கூட்டுறவு பால் பண்ணை ஆரம்பித்து அவர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்து பதப்படுத்தி பாலாஜி என்ற பிராண்டில் நகரங்களில் விநியோகம் செய்தானாம். வங்கிகள் முன்வந்து தந்த கடனுதவி மூலம் தொழிலை விரிவுபடுத்தினானா. அவனுடைய மேற்பார்வையில் இப்போது 15,000 கலப்பின பசுக்கள் இருக்கின்றன. அவனுடைய நிறுவனம் பால், தயிர், நெய், வெண்ணெய் முதலிய பொருட்களை தயாரித்து ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் நகரங்களில் மிகப்பெரிய அளவில் விற்பனை செய்கிறது. இந்த மிஸ்டர் துளசிதாசுடன் இந்த உலக மிகப்பெரிய டெய்ரி நிறுவனம் வியாபாரம் பங்குதாரர் ஆகிறது என மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று இரவு ஹோட்டலில் நீ தங்க வேண்டாம், என் வீட்டிலேயே தங்கிவிட்டு நாளை உன் பெற்றோரை பார்த்துவிட்டு நெல்லூருக்கு போகலாம் என்றான். அவன் பங்களாவிற்குள் கார் நுழைந்தது. வயதான அவனுடைய பெற்றோர் என்னை வரவேற்றார்கள். வசதியின் வனப்பும் மகனுடைய வெற்றியின் பூரிப்பும் அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது. துளசியின் அம்மா, நீ வரேன்னு துளசி சொன்னா. அம்மா அப்பாவெல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல உன் குடும்பம் எப்படி இருக்கு? பார்த்து 15-20 வருஷம் ஆகி இருக்கும் என்று தன்னை விசாரித்தார். துளசியின் அப்பா என் கைகளை பிடித்தபடி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். துளசியின் அவர் கன்னத்தில் அரைந்து, நீ மாடு மேய்க்கதாண்டா லாய்க்கு என்று திட்டியது நினைவிற்கு வந்தது. எத்தனை சரியாக நல்ல விதமாக அவர் வாக்கு பளித்தது என்று அவன் நினைத்து கொண்டான்.